إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم إذا خطب إليكم من ترضون دينه وخلقه فزوجوه وإلا تفعلوا تكن فتنة في الأرض وفساد عريض أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதிய, சந்தோஷத்தை, கண்ணியத்தை, ராஹத்தை தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாமின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறார், எல்லா கட்டங்கள். எனவே எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தீனோடு தொடர்பாகுவானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராஹத், மன ஆறுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குவான். எந்த அளவுக்கு தீனை விட்டும் தூரமாகுவாங்களோ அது வெளிரங்கமாக நிம்மதி, சந்தோஷம் மாதிரி இருந்தாலும் அதில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மன ஆறுதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கவே மாட்டான். எனவே ஆக முக்கியம் என்ன? தீன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையான அமைப்பில் தீனில் நுழைஞ்சுக்கோங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒருத்தர் அவருடைய ஈமானில் உறுதியாக இருக்கிறார், இபாதத்தில் உறுதியாக இருக்கிறார், நான் பூர்த்தியான தீனோடு இருக்கிறேன், இல்லை இல்லை, எதுவரை காட்டியும் உங்களோட முஆமலா, எதுவரை காட்டியும் உங்களோட முஆஷரா அல்லாஹுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கலையோ நீங்கள் பூர்த்தியான தீனுக்குள்ளே வரவே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் அது வெறும் ஈமானும் இபாதத்தும் மாத்திரமல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடுக்கல் வாங்கல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பண்பாடுகள், இது எல்லாமே இஸ்லாம் செல்லக்கூடிய அமைப்பில் வாரதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான்.
அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்திலையும் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், உங்களோட குடும்ப வாழ்க்கையில முஹப்பத்தை, சந்தோஷத்தை, மவத்தவை நாங்கள் தான் உண்டாக்குறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான் அந்த அல்லாஹ் அவங்களுடைய ஜோடிகளாக படைச்சிருக்கிறான். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அமைப்புல ஜோடிகளாக அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. உங்களோட உள்ளத்துல இரக்கம், பாசம், அன்பு ரப்புல் ஆலமீன் சொல்றான், இது எங்களோட அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது, நாங்க தான் இதை உண்டாக்குறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் உள்ளத்துல சந்தோஷத்தை, முஹப்பத்தை போடுறதாக இருந்தா ஒரு குடும்ப வாழ்க்கையில அடிப்படையான 2 நிபந்தனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப், ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன? 2 தான். அதுல முதலாவது தான் தக்வா, 2வது தான் அழகான பண்பாடுகள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒருவர் வந்து கேட்குறாங்க, லிமன் உஸவ்விஜு இப்னதி, நான் யாருக்கு என்ற மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் என்பதாக சொன்னான். ஒரு கேள்வி, ஒரு டாக்டருக்கு கொடுங்க, அல்லது ஒரு 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 என்ஜினியருக்கு கொடுங்க, ஒரு டீச்சருக்கு கொடுங்க, ஒரு மௌலவிக்கு கொடுங்க, இந்த அமைப்பில் சொல்லல. சொன்ன ஃபார்முலா என்னென்றா, ஜவ்விஜ் இப்னதக லிமன் யத்தகில்லாஹ், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்குதோ, தக்குவா இருக்குதோ, அப்படியா கொண்டு ஒருத்தருக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு கொடுங்கோ என்பதாக சொன்னார். தக்குவா யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவருக்கு உங்களோட மகளை கொடுங்க. அவர் டாக்டராகவும் இருக்கலாம், என்ஜினியராகவும் இருக்கலாம், லாயராக இருக்கலாம், மௌலவியாகவும் இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம். ஏன் எல்லாத்துக்குமே மௌலவி கிடைக்காது, எல்லாத்துக்குமே டாக்டர் கிடைக்காது. ஆனா ஆக முக்கியம், யாராக இருந்தாலும் சரி, யாருடைய உள்ளத்துல தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு உங்களோட மகளை கொடுங்க என்பதாக சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, இதா அஹப்பஹா அக்ரமஹா, அந்த உங்களோட மகளை விரும்பினாங்கண்டா அவர் அந்த மகளை கொண்டாட்டியாக சந்தப்படுத்துவார். வஇன் அபகலஹா, உங்களோட மகளை விரும்பல்ல, வெறுத்துட்டாரண்டா லம் யظلمஹா, ஆக குறைஞ்சது அநியாயம் செய்ய மாட்டார். ஏன் உள்ளத்துல தக்குவா இருக்குது, அது சுட்டி பொண்டாட்டிய படுவதில்லை, அநியாயம் இல்லை, அநியாயம் செய்ய மாட்டார். ஏன்? அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருக்குது. எனவே முஹப்பத் வச்சிட்டாரண்டா சந்தோஷமா பொண்டாட்டிய பார்த்து கொள்வார். பட இல்ல, அநியாயம் செய்வாரா? அநியாயம் செய்ய மாட்டார். ஏன்? அல்லாஹுடைய தக்குவா பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. அசுட்டி மாப்பிள்ள தக்குவா உள்ளவராக இருக்கணும், மனைவி தக்குவா உள்ளவராக இருக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது இல்லாம நாங்க வெறும் உலகத்துடைய கல்வியை மாத்திரம், பணத்தை மாத்திரம், அழக மாத்திரம், ஹதீஸ் தெளிவாகவே சொல்லுது, இவைகளை வச்சு நீங்க கல்யாணம் முடிச்சுக்க போனீங்கண்டா பெரும் நஷ்டவாளிகளாகுவீங்க. எனவே நீங்க தீன் உள்ளவர்களை திருமணம் முடிச்சு வெற்றியை பெற்றுக்கோங்கோ என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு ஃபார்முலா தான் ஒரு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையணுமா, தக்குவா உள்ள கணவன், தக்குவா உள்ள ஒரு மனைவியாக இருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் ஒரு ஹதீஸ் ஒன்று கொண்டு வராங்க. யாருடைய உள்ளத்துல தக்குவா இருக்குதோ அவர்களுடைய உள்ளத்துல மக்களுடைய பார்வையில் அல்லாஹ் முஹப்பத்தை உண்டாக்குவார். யாருடைய உள்ளத்துல தக்குவா இல்லையோ அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்துல வெறுப்பை உண்டாக்குவார். எனவே பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளையுடைய முஹப்பத் வருவதில்லை, மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டியுடைய முஹப்பத் வருவதில்லை. சில நேரங்கள்ல கணவனுக்கு தெரியாம மனைவி செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம். இந்த 2 பேருடைய பாவத்துடைய முசீபத் இருக்குதே, அல்லாஹ் உள்ளங்களை அல்லாஹ் வெறுப்ப உண்டாக்குறான். நினைக்கிறாங்க சூனியம், நினைக்கிறாங்க கந்திஷ்டி, நினைக்கிறாங்க ஏதோ இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க ரகசியமாக பொண்டாட்டிக்கு தெரியாம பாவம் செய்றீங்களே, அது சுட்டிதான் பொண்டாட்டியோட உள்ளத்தில் அல்லாஹ் வெறுப்ப போட்டான். நீங்க கணவனுக்கு தெரியாம நீங்க பாவம் செய்றீங்களே, அது சுட்டிதான் அல்லாஹ் கணவன் உள்ளத்தில் உங்களோட வெறுப்ப போட்டிருக்கிறான். எனவே திருமண வாழ்க்கை சக்சஸ் இல்லை. ஏன்?
ரெண்டு பேருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும், கிதாபில் எழுதுறாங்க, முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையை நிறைவேற்ற முடியாது. ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையை நிறைவேற்ற முடியாது. எந்த அளவுக்கு தக்வா உள்ளத்தில் இருக்குதோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதை வச்சுதான் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவார். உம்மா சொன்ன சுட்டி, வாப்பா சொன்ன சுட்டி, ஹஜ்ரத் சொன்ன சுட்டி, மஹல்ல என்ன நினைப்பாங்களோ, இந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலமும் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் எந்த போக்குல தான் வாழுவேன் என்று சொல்லக்கூடிய காலம். ஏன்? அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. எனவே நினைச்சதை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. இல்லாட்டி உலகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பயம் என்ற உள்ளத்தில் இருக்குது. ஏண்ட மனைவியை நான் பார்த்துக்கொள்ளணுமா இல்லையா, அந்த பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேருடைய வாழ்க்கையுடைய நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் அடிப்படையான விஷயம் தக்குவாதான். ரெண்டாவது ஹஸ்னுல் ஹுல்க், அழகான பண்புகள். எவ்வளவுக்கு கணவனிடத்தில் அழகான பண்பு, எவ்வளவுக்கு மனைவி இடத்துல அழகான பண்புகள் இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பேருடைய உள்ளங்கள் அல்லாஹ் ஜோடாக்குவார். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆஹர். ஒரு முஃமினான ஆண், ஒரு முஃமினான பெண் மனைவியை வெறுக்க வேண்டாம். ஏன்? நீங்க அவங்களுக்கிட்ட விருப்பம் இல்லாத சில பண்புகளை கண்டாலும் விருப்பமான சில பண்புகள் இருக்கும். எனவே நலவை பாருங்க, கெடுதிய மறைங்க, மறந்துடுங்க, மன்னிங்க. அந்த நலவுகளை வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நலவுகள் காணக்கூடிய அமைப்புல இந்த ரெண்டு பேர்கள் இடத்திலேயும் அழகான பண்புகள், அழகான பாசம், இரக்கமான தன்மைகள் இருக்கிறது ஆக முக்கியம். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மாத விடாவுடைய காலம் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் தண்ணியை கொடுத்து நான் தண்ணியை கொடுத்து ரசூலுல்லாஹுடைய கையில கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் அதை குடிப்பாங்க. மௌதிஅ ஃபிய்ய, ஏண்ட வாய் வச்ச இடத்துல ரசூலுல்லாஹ் வாயை வச்சு குடிப்பாங்க. அதே மாதிரி எனக்கு மாதவிடாவுடைய காலத்துல நான் இறைச்சி துண்டொண்டு கடிச்சு உணவிலுஹு நான் அவருடைய கையில கொடுத்துடுவேன். நான் கடிச்ச இடத்துல மௌதிஅ ஃபிய்ய, என்ற வாய்ப்பட்ட இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படியே திருப்பி அதே இடத்தால கடிச்சு தின்னுவாங்க. இரக்கத்தை, பாசத்தை செயலால எடுத்து காட்டினாங்க. இரக்கத்தை, பாசத்தை வாயால சொல்லி காட்டினாங்க. எப்படி சொன்னாங்க? யா கபிதத ஃபுஆதி, என்னுடைய உள்ளத்தின் பலமே, யா ஹுமைரா, ஹுமைரான்னு சொன்னா ஒரு சோப்பு கலர் போனிக்கா மாதிரி. வார்த்தையால இரக்கத்தை, பாசத்தை எடுத்து காட்டினாங்க. செயலால இரக்கத்தை, பாசத்தை எடுத்து காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின அஹ்லாக், அழகான பண்புகள். எனவே ஒரு குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகணுமா, ஆக முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு பேரும் தக்குவா உள்ளவர்களாக இருக்கணும், அதே மாதிரி அழகான பண்பு உள்ளவர்களாக இருக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கடமை தான், ஒரு திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு வாப்பா என்ற அமைப்பில், ஒரு உம்மா என்ற அமைப்பில், இந்த காலம் ஆக முக்கியமான காலம். நாங்கள் யாருக்கு எங்களோட மகளை கொடுக்க போகிறோமோ, யாருக்கு எங்களோட மகனை கொடுக்க போகிறோமோ, அவைகளை சரியான முறையில் யோசித்து பார்த்து கொடுக்கறது இருக்கிறதே ஆக முக்கியமான விஷயம். ரிவாயாத்கள்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களோட பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல உங்களோட மனைவிட மஷூராவும் எடுத்துக்கோங்க என்பதாக இஷாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாங்க. எனவே ஏண்ட விருப்பம், நான் யாருக்கு விருப்பமோ ஏண்ட மகளை நான் கொடுப்பேன், நான் தானே வழியா இருக்கிறேன். இல்லை இல்லை, இந்த பிடிவாதம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஹதீஸுடைய இஷாரா வருவது, உங்களுக்கு ஹக் இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனா மகளை கொடுக்க போறீங்களா, மனைவியுடைய மஷூராவை கேட்டுக்கோங்க. அந்த மனைவியுடைய மஷூராவோட நீங்க செஞ்சுக்கோங்க. அதுல ஹைர் இருக்கிறதாக ரிவாயாத்கள்ல வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புள்ளைய கொடுக்க போறீங்களா, இந்த காலம் நானும் நீங்களும் புள்ளையில வளர்க்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாமே தீனுடைய சூழல்ல வச்சு வளர்க்குறது இந்த காலத்துல லேசான ஒரு விஷயம் அல்ல. ஸ்கூலுக்கு அனுப்பதான் வேணும், கிளாஸுக்கு அனுப்பதான் வேணும், சில நேரங்களில் யூனிவர்சிட்டி அனுப்பதான் வேணும். ஆனா நாங்க நெருப்பையும் பக்கத்துல வச்சு
பஞ்சையும் பக்கத்தில் வச்சு பத்தாத என்று சொன்னதுக்கு அது பத்தாம் இருக்க போகிறது இல்லை, அது பத்ததான் போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளுக்கு தக்குவாவை படித்து கொடுப்போம், நாங்கள் அகலாக்க படித்து கொடுப்போம், நண்பர்களை மனைவி எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்றதை படித்து கொடுப்போம். சில நேரங்களில் எங்களோட கைவசம் உள்ளது நல்லதாக இருக்கலாம், ஆனால் எங்களோட மகளோட விருப்பம், எங்களோட மகண்ட விருப்பம் வேற எங்கேயோ இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மனைவியோட மட்டும் அல்ல மஷூரா, மனைவி கணவனோட மட்டும் இல்லை மஷூரா, எந்த புள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்க போறோமோ அவர்களோட மஷூரா செய்யறது இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வகையில ஆக முக்கியமான விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலத்தில் முகீஸ் என்ற ஒருவர் அதே மாதிரி திருமணம் முடிச்சிருந்தாங்க, பரீரா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேரும் அடிமைகளாக இருந்தாங்க, ரெண்டு பேரும் அடிமைகள். இந்த நேரத்தில் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள விடுதலை செய்கிறாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிவு செய்கிறாங்க, நான் இந்த முகீஸ் என்று செல்லக்கூடிய என்ற கணவன் இடத்திலிருந்து பிரிய போறேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை கேள்விப்பட்டோடனே முகீஸ் பைத்தியக்காரனை போல் அலைஞ்சு கொண்டே இருக்கிறார். என்ற பொண்டாட்டியனை விட போகிறாங்களே, என்ற பொண்டாட்டியனை விட போகிறாங்களே. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, பரீரா, முகீஸை நீங்கள் பிரியாமல் வச்சுக்கொண்டா நல்லா இருக்குமே என்று கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யார் சொல்லி இதோட கட்டளையா மஷூராவான்னு கேட்குறாங்க. சரி, நாங்கள் கட்டளை அல்ல மஷூராவை தான் சொல்கிறேன். யார் சொல்ல மஷூராவாக இருந்தால் நான் எடுக்க தயாரில்லை, முகீஸை வச்சு நான் என் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தயாரில்லை என்பதாகவே சொல்லிட்டான். யாருடைய மஷூரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட மஷூரா. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, நான் ரசூல், நான் உங்களுக்கு ஒரு மஷூராவாக சொல்கிறேன், ஏண்ட மஷூராவை நீங்கள் எடுக்க நடக்க இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம்தான் உண்டாகும், லாபமே இல்லை. இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஆல்ரெடி திருமணம் முடிச்சிருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுறதா இல்லையா? ரசூலுல்லாஹுடைய மஷூராவை அந்த பெண்மணி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கணவன் வஃபாத் ஆகிறாங்க, 4 பிள்ளைகளை வச்சு. திருமணம் பேசி போகிறாங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், கணவன் யாரு? ரசூலுல்லாஹ்வாக வரப்போறாங்க, வேற யாரும் இல்லை. உம்முஹானி, நான் உங்களே கல்யாணம் முடிக்க விருப்பமாக இருக்கிறேன். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவன்ட கடமைகளை செய்ய போய்த்து இந்த 4 பிள்ளைகள கடமைகளில் புறப்பாடு செய்வேனா, அல்லது இந்த பிள்ளைகள கடமைகளை செய்ய போய்த்து கணவனாகிய உங்களோட கடமைகளை புறப்பாடு செய்வேனா? எனக்கு தேர்ந்தெடுக்க கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் என் பிள்ளைகளோட விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யார் சொல்ல, நான் உங்களே கல்யாணம் முடிக்க தயாரில்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, நான் மாப்பிள்ளையா வாரத்துக்கு கேட்குறேன், நீ அதை கூட எடுக்கிறதுக்கு தயார் இல்லையா? உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் இல்லை. இந்த நேரத்தில் அந்த பெண்ணிடத்தில் அவட விருப்பம் கேட்கப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி தான் ஸைத் ரலியல்லாஹு அன், ஸைனப் ரலியல்லாஹு அன், இந்த 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். இந்த நேரத்தில் 2 பேருக்கும் ஒத்து போகல, தலாக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸைத் தலாக்க மட்டும் கொடுத்துறவானம். ரசூலுல்லாஹ் விளங்கினாங்க, தலாக்க கொடுத்தா அந்த ஸைனப் ஏண்ட தலைக்கு தான் வருவா, எனக்கோட முடிச்சு வச்சிருவாங்களோ தெரியா என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைசிக்கு வந்து சொன்னாங்க, யார் சொல்ல தலாக் கொடுத்துட்டேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ஏசவும் இல்லை, ஏன் அவர் விருப்பம் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஸவ்வஜ்னாகஹா, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த ஸைனபை நாங்க திருமணம் முடிச்சு தந்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ஒரு கெட்ட பெண்ணாக இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக வருவாங்களா? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் கெட்ட ஆணாக இருந்தாங்களா? இல்ல, மெச்சாக இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ் வச்சு அல்லாஹ் காட்டுறான், வளர்ப்பு மகனுடைய அந்த
மனைவியை முடிக்கிறதும் இஸ்லாத்தில் கூடும் தான் என்ப சட்டத்தை அல்லாஹ் காட்டுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் இந்த விஷயங்களை சொல்றேன் என்றால், திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தோட மஷூரா பண்ணுங்க. திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளோட மஷூரா பண்ணுங்க. திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்போ ஒரு அழகான தெளிவு வருவதோ அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவொன்றுக்கு போகிறது ஆக முக்கியம். சில நேரங்களில் நாங்கள் விருப்பம் இல்லாமல் மனக்கசப்புகளோட எப்போ திருமணங்களுக்கு போவோமோ அந்த நேரங்களில் பிரச்சனைகள், சிரமங்கள், நிலைமைகள் வரலாம் என்பதாக வரலாறு எங்களுக்கு காட்டுது, ஷரியத் எங்களுக்கு காட்டுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை இருக்குது. இது தெளிவான வழிமுறை, இது அழகான வழிமுறை. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஹக்குகளை வச்சிருக்கிறான். ஆனா ரப்புல் ஆலமீன் எப்படியா கொண்ட ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றா, அந்த மார்க்கத்தில் எவ்வளோ மோசமான ஆண், எவ்வளோ மோசமான பெண்ணாக இருந்தாலும் சில நேரங்கள் எங்களோட பண்பாடுகள், தக்குவா, அஹ்லாக்கோட போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை, சந்தோஷத்தை, கண்ணியத்தை, ராஹத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் வாழ்ந்த ஆக பெரிய குத்துப் என்று சொல்றது அவுலியாக்களுடைய தலைவர், அவுலியாக்களுடைய தலைவர். எனவே சில முரீத்கள் விரும்புகிறாங்க மிர்சா ஜானேஜா ரஹிமஹுல்லா அவங்கக்கிட்ட போய்த்து ஒரு தஸ்கியத், ஒரு பேணுதலுக்காக வேண்டி, ஒரு சொஹ்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. எனவே அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்த்து கதவை தட்டுறாங்க, மனைவி திறக்கிறாங்க. ஷேக் எங்கன்னு கேட்ட உடனே அவட வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகளாக, ரொம்ப கரடுமுரடான முறையில் பேசிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஷேக், இந்த பொண்டாட்டி இந்த ஹாலாத்தில் இருக்கிறாங்களே, என்ன உங்களுக்கு ஷேக் ஒன்றுமெண்டா காட்டில் பெய்து பாருங்க, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. எனவே காட்டுக்கு போனால் மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கல்லுக்கு மேலே மிதந்து கொண்டு இருக்கிறார், ஜிக்ரில் மிதந்து கொண்டு இருக்கிறார். சிங்கம், கரடி, புலி எல்லாமே சுற்றி வர வசப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்குது. மிருகங்கள் எல்லாம் வசப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்குது. ஆனால் வீட்டில் உள்ள மனைவி வசப்படுத்தப்பட்ட நிலைமையில இல்லை. எனவே இவர்கிட்ட எல்லாமே பிரயோஜனங்கள் எடுத்து என்னதான் இருந்தாலும் உள்ளம் சொல்லுது இல்லை, ஒரு வார்த்தை கேட்டுட்டே போமே, எல்லாம் முடிஞ்சிட்டு, ஷேக் நாங்கள் உங்களோட வீட்டுக்கு போய்த்து பேசினோம், உங்களோட மனைவி என்று சொன்னோன்னே சொன்னாங்க, அவளை பற்றி மட்டும் ஒன்றும் பேச வாடன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, சொன்னாங்க, அவ சுட்டி தான் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். இந்த காலத்தில் குத்துபாக அல்லாஹ் மாற்றினதே அவ சுட்டி தான். அவட விஷயங்களில் நான் செஞ்ச பொறுமை ரப்புல் ஆலமீன் ஆக சிறந்த வழியாக அல்லாஹ் என்னை ஆக்கிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடையக்கூடிய இடம் சுஜூதில் இருக்கும், நோம்பில் இருக்கும், திலாவத்தில் இருக்கும். சில நேரத்துக்கு மனைவியுடைய கஷ்டங்களை சபுர் செய்கிறதுல இருக்கும், கணவண்ட கஷ்டத்தை சபுர் செய்கிறதுல இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சொர்க்கம் எங்கே அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதை தேர்ந்தெடுத்து பார்க்கறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்களில் யோசிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு கைதிகள் அந்த கைதிகளை விடுதலை செய்கிற விஷயத்தை மஷூரா பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கைக்கு ஒரு நெக்லஸ் வருது. நெக்லஸ் இதை கண்டோடனே ரசூல் அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூல் ஏன் அழுகுறீங்க? சொன்னாங்க, இது யாரோட நெக்லஸ் தெரியுமா? யாருட யார் ரசூலல்லாஹ்? இது என்ற மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற மகளுக்கு கொடுத்த நெக்லஸ். சரி, ஏண்ட மகள் எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஏன்? அவருடைய மாப்பிள்ள அபுல் ஆஸ் அந்த நேரத்தில் காஃபிராக இருந்தார். ரசூலுல்லா மாமக்கு எதிராக வாளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் களத்தை வெட்டுறதுக்கு பத்ரில். ஆனால் மகள் அந்த மாப்பிள்ளையை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி, வாப்பா யாரு? ரசூலுல்லா, மாப்பிள்ளை யாரு? காஃபிர். அந்த மாப்பிள்ளையை விடுதலை செய்வதற்காக வேண்டி நெக்லஸை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, ரசூலுல்லா இதை பார்த்து அழுகுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்ல நெக்லஸும் வானம், ஒன்றும் வானம், கொடுத்து அனுப்புங்க, அவரை விடுதலை செய்யுங்க. யார் சொல்ல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அபுல் ஆஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நெக்லஸை கொடுத்து அனுப்பினாங்க, எனக்கு நீங்கள் என்ன மகள் அனுப்பிடுங்க, நான் அவங்களே விடுதலை செய்கிறேன் என்பதா.
அபுல் ஆஸ் இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரவே இல்லை. போறாங்க, ரசூலுல்லாவுடைய மகளை ரொம்ப கவலையோட செல்றாங்க, எனக்கு இதை போல ஒரு பொண்டாட்டி கிடைக்குமா, எவ்வளோ சிறந்த பொண்டாட்டி, ஆனால் இஸ்லாத்துக்குள்ள வரல. ஒரு வாக்கு கொடுத்தார், உங்களோட மகளை அனுப்புறேன்னு. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி மனைவி அனுப்புறாங்க ரசூலுல்லாவுடைய மகளை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது பத்ரில் நடக்கிறது. மருமகன் காஃபிர், ரசூலுல்லா நடந்து கொள்ற முறையை பாருங்க. விட்டுடு, கைவிட்டுடு, சக்தி பெரட்டி இல்ல, மகளுக்கு இன்னும் சந்தர்ப்பம் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இதுல ஹைர வச்சிருக்கிறானோ தெரியும். வாப்பா விட மாப்பிள்ளை பெருசா, இது காஃபிர் மாப்பிள்ளை, ஆனா ரசூலுல்லா நடந்து கொண்ட முறையை தான் நான் எடுத்து காட்டுறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மதீனால இருக்கிறாங்க. அபுல் ஆஸ் ஒரு நாள் பிரயாணத்துக்கு போறாங்க. ஒரு சட்டம் போட்டிருந்துச்சு, சில விரோதிகளை கண்டுடனே பிடிச்சுக்கோங்க, அதுல ஒருத்தர் தான் அபுல் ஆஸ். எனவே இவர் மதீனாவை தாண்டி போறாரு. அந்த நேரத்தில் இரவேல அந்த அபுல் ஆஸுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாவுடைய மகள் அபுல் ஆஸுடைய மனைவி முன் வந்து அவ பகிரங்கமாக சொல்லிட்டாங்க, யாரும் அபுல் ஆஸுக்கு கையை வைக்க வேணாம், நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன் என்பதா. எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவருக்கு பேய்த்து இப்போ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலை பேய்த்து நசீஹத் செஞ்சாங்க. மகள், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்க சரி, ஆனால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையுடைய நிலைமைக்கு பேய்த்திட வேணாம் என்பதாக சொல்லிட்டாங்க. அபுல் ஆஸுக்கு அழகான அஹ்லாக்க காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் அபுல் ஆஸுடைய கையில் சில அமானித பொருட்கள் இருந்துச்சு மக்கா வாசிகளுடைய. என்ன செஞ்சிட்டாருன்னா, திருப்பி மக்காவுக்கு போனார், அந்த அமானிதங்கள் எல்லாமே கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னால் மருவ வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளவா. நான் இதே நேரத்தில் மனைவியுடைய அகலாக்க பார்த்து இஸ்லாத்துக்குள்ள வந்து அந்த அமானிதங்கள் என்னையோட வச்சா அந்த மக்கா வாசிகள் சொல்லுவாங்க, இந்த பணத்துக்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று. இல்லை, ஆனால் நான் வந்தது என் மனைவியுடைய அழகான பண்புகள், இதுக்காக வேண்டி நான் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். அழகான அமைப்புல, கண்ணியமான அமைப்புல குடும்ப வாழ்க்கையை வாழ்றாங்க. குறுகிய காலத்துல மனைவி வஃபாத் ஆகிறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருமகன் காஃபிர், இந்த நேரத்திலையும் எவ்வளோ அழகான முறையில் அந்த நிலைமைகளை ஹேண்டில் பண்ணினாங்க என்பதை யோசி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது. இந்த காலம் ரொம்ப அழகான அமைப்பில், இரக்கமான அமைப்பில், பாசமான அமைப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஆக முக்கியம். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டாக, ரொம்ப வேகமாக நாங்கள் ஜோஷாக நாங்கள் அதை ஹேண்டில் பண்ண போனோம் என்றால் சில நேரங்களில் பெரிய முறிவுகள், சில பிரச்சனைகள், பெரிய சஞ்சலங்கள் எங்களோட குடும்ப வாழ்க்கைகளில் வரலாம். எனவே மாமா மாமியாக இருந்தாலும் சரி, உம்மா வாப்பாவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்போ ஒரு டயலாகுக்கு வருவோமோ, டிபேட்டுக்கு அல்ல, டயலாகுக்கு வருவோமோ, அந்த டயலாகுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல ஹைறுகளை வச்சிருக்கிறான். எனவே குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கதான் செய்யும், அது இல்லாமல் இல்லை. சில நடத்தைகளுடைய விஷயத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப அஹ்லாக்கான முறையில் நடந்து கொள்வது இருக்குதே, இது ஆக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் இருந்து சாப்பாடு வரும். ஒரு ஹாதிமா அனுப்பியிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே கீழே போட்டுட்டாங்க. தூளா வைத்திரு, துண்டு தூள். இந்த நேரம் இருக்குதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பங்கள்ல பிரச்சனை வரக்கூடிய நேரம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனை படுத்தல்ல, அம்மா ஆயிஷாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லல, அப்படியே எலும்பி அந்த இடத்துக்கு போய்த்து முபாரக்கான முட்டுக்கால கீழே வச்சு அந்த உடைஞ்ச பாத்திர துண்டுகளை எடுத்து கீழே விழுந்த சாப்பாட்டையும் எடுத்து சேர்க்கிறாங்க. இப்போ விளங்கினாங்க, ஒரே வீட்டுக்கு ரெண்டு மூணு வீட்டுக்கு ஒரே வேலைக்காரி போனால் செய்திகள் உடுடா போகாதான் செய்யும். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த வீட்டுக்கும் உடுப்பு கழுவ போகிற அந்த மாப்பிள்ளக்காரன் ஒரு ஜாய் வாக்கப்பா, இன்னொரு வீட்டுக்கு போய்த்து அந்த வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறாவே, அல்லாதான் பாதுகாக்கணும், ஆக மோசமானவன், அந்த வீட்டில் உள்ள சாமான்கள் இருக்குதே, இது எப்படியும் வாய்க்கு வாய் போக தான் செய்யும்.
எனவே இந்த நிகழ்வு வெளியே எவ்வளவு பூகங்கரமாக போக போகுதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, காரத்தும்முக்கும் கதிபத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷாவுக்கு கோபம் வந்துச்சு என்று சொல்லவே இல்லை ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் கோபம் என்று சொல்றது ஒரு குறை. எனவே இந்த மனைவிக்கு கோபம் வந்துச்சு என்று சொன்னா இந்த குறைய போய் சொல்லதான் போறான். என்ன சொன்னாங்கண்டா, காரத் உம்முக்கும், ஏண்ட மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், எல்லா மனைவிமார்கள் எல்லாம் மூமின்களுடைய தாயாக இருக்கிறாங்க. எனவே காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்துட்டு என்பதாக சொன்னாங்க. ரோசம் வாரது கணவனுடைய இரக்கம் பாசத்தின் காரணமாக ரோசம் வந்திருக்குது. குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இங்க நடக்கல. எனவே பேத்து சொல்றதுக்கு குறையும் இல்லை. நீங்க அப்படிதான் குறையாக சொல்ல போறீங்க, அவங்களோட உம்மா பத்தி தான் சொல்ல போறீங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த வார்த்தை வெளியாகிச்சா, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க, ஒரு நல்ல பாத்திரத்தை கொண்டு வராங்க, அதை கொடுத்துட்டு உடஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கொள்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, டிவோர்ஸுக்கு போகக்கூடிய கேஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிக்கு ஒரு வார்த்தையை பாவிக்கல. ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ நிலைமையை மாற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காட்டி. எனவே இந்த பண்புகள் இருக்குது, ஆண்களாகி எங்களுக்கு, பெண்களாகி அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் எப்போ இந்த பண்புகள் வருமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு கண்ணியத்தை, ஒரு நிலைமை அல்லாஹ் வைப்பான். ஆண்களாகிய நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடைசி அதை சொல்லிட்டு முடிக்கிறேன், 2 வகையான கணவர்மார்கள் இருப்பாங்க. 2 வகையான கணவர்மார்கள். அதில் ஒருத்தர் தான் லஈமுன் காலிமுன், பலிக்கப்பட்டவர், காலிபுன், மனைவிமார்களை மிகைக்கக்கூடியவராக இருப்பார். 2வது யாரு? கரீமுன் மக்லூபுன், சங்கையான மாப்பிள, மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு கணவனாக இருப்பார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்தூபன், நான் விரும்புகிறேன் மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு சங்கையான கணவனாக. அதுக்கு உதாரணம் என்னென்னா, ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வார மனைவி பொண்டாட்டி என்ன சொல்றேன்டா, பிள்ளைகளுக்கு இந்த வாப்பக்காரம் வார தெரிந்தானே வந்து ஊட்ட பெரட்டுவார், யாரும் சத்தம் போட வானம், ஒரு ஜாய் தெரிந்தானே, இல்லாட்டி சிங்கம் மாதிரி தான் வருவார். எனவே அவர் வந்தால் எல்லாம் அமைதியாக தான் இருக்கிறார், எல்லாம் சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது, வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இவரை நினைப்பார் என்ன, பாருங்கள் நான் வாரக்கோள் எல்லாம் சைலண்ட், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இல்லை, இவர் பலிக்கப்பட்டவர், பெண்களை மிகைக்கக்கூடியவர். இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வாரார், மனைவி சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு, வாப்பா ரொம்ப டயர்டாக வராங்க, நீங்கள் கத்தினாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், பாவம் தானே டெடா, பாவம் தானே அபு, அதை சுற்றி நாங்கள் கொஞ்சம் மௌனமாக இருப்போம், அவர் வந்தால் இந்த முறையில் நடந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சங்கையான மாப்பிள்ளை, மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட மாப்பிள்ளை. எனவே இதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் விரும்புகிறது ஒரு சங்கையான ஒரு மாப்பிள்ளையாக, சில நேரங்களில் மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளையாக ஆகிறத நான் விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்கள் திருமணங்களுடைய விஷயங்களை மஷூராவோடு செய்கிறது, மனைவியோட, கணவனோட, அதே மாதிரி பிள்ளைகளோட மஷூரா செஞ்சு எங்களை நிக்காஹ்களை செய்கிறது. அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம், பிரச்சனைகள் நிலைமைகள் வந்தாலும் நாங்கள் மஷூராவுடைய அடிப்படையில் அழகான அமைப்பில், குர்ஆன் என்ன சொல்லுது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துச்சா அந்த நேரத்தில் 2 குடும்பத்தில் இருந்து ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா, இவங்கட குடும்பத்தில் இருந்து அவங்கட குடும்பத்தில் இருந்து ரொம்ப நீதமான அழகான அமைப்பில் பேசக்கூடிய 2 பேர் வந்து பேசுங்க. அவங்க வரக்கூடிய நேரத்திலேயும் இஸ்லாஹன், அவங்களோட நோக்கமே வந்து இஸ்லாஹ் தான். இஸ்லாஹ்ண்டா இந்த குடும்பத்தை சீராக்கணும், நிலைமையை நல்லதாக ஆக்கணும். இல்லை நான் எப்படி உண்ட பக்கத்துக்கு தான் பேசுவோம், பயப்படாத, நீ என்ன செஞ்சாலும் நீ சரிதான் என்று மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக வாரத்துக்கு, பொண்ணூட்ட ஆட்கள் பயப்படாத மகள், நான் உனக்கு தான் பேசுவேன், நீ சொன்னது சரிதான், அவங்க வாரது ஏண்ட புள்ள சரி என்று காட்டுறதுக்கு என்று வந்தா இங்க ஒரு நாளும் சீர்திருத்தம் வராது.
சில நேரத்துக்கு மாப்பிள்ளையோட குறையாக இருக்கலாம், சில நேரத்துக்கு பொண்ணுடைய குறையாக இருக்கலாம். அந்த 2 வீட்டு சாராரும் பிழை என்று விளங்கினா அதை விளங்க தான் ஓணும், அதை ஏற்றுக்கொள்ள தான் ஓணும், அதை மன்னிப்பு கேட்க தான் ஓணும். ஏன் 2 பேர் சேர்ந்து தான் போகணும். இல்லை ஏண்ட மகன் சரிதான், உங்களோட மகள் தான் சரியில்லை, இல்லை உங்களோட மகள் சரியில்லை, ஏண்ட மகன் சரிதான். இந்த அமைப்புல இருந்தோமா ஒரு நாளும் குடும்பங்கள் சீராகாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்பயும் டயலாக் தான் நடக்கணும், டிபேட் நடக்கக்கூடாது. டயலாக், பேச்சுவார்த்தை நடக்கணும், வாக்குவாதம் நடக்கணும், சங்வாதமாய் வேணும், விவாதனமே. அது சுற்றி தான் டயலாக். அது டிபேட்டாக ஆகினா குடும்பங்கள் பிரிஞ்சு, ஒரு வார்த்தை வெளியாகிச்சு உள்ளங்கள் உடைஞ்சு போகக்கூடிய அமைப்புல, அதுக்கு பின்னால அந்த வார்த்தையால குடும்பங்கள் எல்லாம் நாசம்தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிலைமைகள் வரும், சபரோட நிலைமைகளோட மஷூராவோட நாங்கள் எப்போ போவோமோ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் அழகான நிலைமைகள் உண்டாக்குவான். அதை பார்த்து புள்ளேலும் படிப்பினை பெறுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆனால் உம்மா வாப்பா, மாமா மாமி, வாப்பா உம்மா இது எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க, எவ்வளோ நல்ல நிலைமைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்ப வாழ்க்கை என்று வந்தால் இது முழுமையான அமைப்பில் இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டல்கள் செஞ்சு கொண்டே தான் இருக்குது. நிக்காஹுடைய மஜ்லிஸ்களில் ஏன் இந்த முசாக்கராக்கள் நடக்குதுண்டா, எங்களோட வாழ்க்கையிலையும் நிலைமைகளை சீராக்கி கொள்வது, நிலைமைகளை நாங்கள் அழகான அமைப்பில் ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. हज़रत मेरी गिरा हज़रत खुतबावा अक़दा दुआवा दुआ हज़रत दुआ खुतबा अक़द 2 பேரும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.